பிகினர்ஸ் கூட இந்த அதிரசம் ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. இது ஆச்சியோட ரெடிமேட் அதிரசம் மாவு மிக்ஸ் தான் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மாவு எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசையும் போது கையில் ஒட்டுது. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டை பண்ணி தட்டும் போது கையில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், ஒட்டுது கையில். இது மாதிரி ஒட்டினா நம்ம தட்டி எண்ணெயில் போடும்போது நம்ம கையிலேயே ஒட்டிக்கும், அது போடவே வராது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நல்லா உருண்டை பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அதிரசம் மாவு கவர் இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஆயில் தடவி ரெடி பண்ணிக்கலாம். அதிலே தட்டி போட்டுக்கலாம். அதிரசம் நல்லா ஒட்டாமல் வரும். இதிலே எப்படி ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தின்னாகவும் வேணாம், கொஞ்சம் தடியாக இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு பாருங்கள், டக்குன்னு மேலே வரணும் அது பொரிஞ்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசம் இப்போ ஒன்று ஒன்றாவே போட்டு எடுக்கலாம். 2 3 ஒரே டைமில் வேணாம், சிலது ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். போட்ட உடனே நல்லா உப்பி வரணும். உப்பி வந்தோடனே லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனோடனே திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்து அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி கரண்டியோடு வச்சு பண்ணிக்கலாம், இல்லை அந்த பிடியறது இருந்தாலும் அதை வச்சு பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, நான் அதனால் கரண்டியில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்து சுட்டு வச்சிடலாம். இதில் ஒரு 10லேருந்து ஒரு 12 பீஸ் வருதுங்க இந்த சைஸ் போட்டோன்னா. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடிமேட் அதிரசம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. செய்யும் போதே 4-5 எடுத்துன்னு போயிட்டானுங்க பசங்க. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.